வணக்கம். இந்த வெங்காயம் நறுக்கும்போது கண்ணில் ஏன் தண்ணி வருதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். என்னென்னா இந்த சின்ட்ரோபேன் தயல் எஸ் ஆக்சைட் அப்படிங்கிற இந்த காம்பவுண்ட், இந்த கேஸ் எவால்வ் ஆகிறதுனால அது கண்ணில் இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நிறைய பேர் இந்த கண் எரியாமல் இந்த வெங்காயத்தை நறுக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? தண்ணியை ஒரு வாயில் வச்சுட்டு உரிச்சோன்னா கண் எரியாதுன்னு அப்படிலாம் கிடையாது. இதோட காட்டம் என் கண்ணுக்கு இப்போவே வர ஆரம்பிக்குது. ஸோ வாயில் தண்ணி வைக்கிறதுனால கண் எரியாமல் எப்படி இருக்கும்? இருக்காது இல்லையா? இதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இந்த வெங்காயத்தை அந்த தோலை உரிச்சோனையே தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த எரிச்சல் நின்றுடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மள நிறைய பேர் இதை செஞ்சிட்ருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா கண் எரியாது அப்படின்னாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், அதில் உள்ள டேஸ்ட்டும் தானே போகும். அப்போ டேஸ்ட்டும் கம்மியாகிறது தானே. அப்போ இது நல்ல வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? தண்ணி ஓடுற தண்ணியில் நீங்கள் வேகமாக கட் பண்ணும்போது அந்த கேஸ் தண்ணியில் கலந்து போயிடும், கண்ணுக்கு வராதுங்கிறாங்க. அது பாசிபிளா அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது பாசிபிள் இல்லை. தண்ணியும் வேஸ்ட் பண்ணுறீங்க, அகைன் டேஸ்ட்டும் குறையும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாயால் மூச்சு விடணும். இந்த வெங்காயம் நறுக்கும்போது நம்ம வாயால் மூச்சு விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த கேஸ் வந்து வாய் வழியாக போய் சலைவால் ரியாக்ட் ஆகி அந்த இரிட்டன்ட் கண்ணுக்கு போகாமல் தடுக்கும். இது ஒன்று செஞ்சு பார்க்கலாம். மற்றதெல்லாம்